லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்கா ஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்களுக்கு தெரியுமாக இருக்கலாம், மெக்சிகோவில் தற்பொழுது ஒரே கலவரமாக இருக்கின்றது. அந்த நாட்டில் இதுவரை இயங்கி வந்த பிரபல பாதாள உலக அமைப்புகள் அனைத்துமே வீதிக்கு இறங்கி இராணுவத்தினரோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிரதான காரணம், அந்த நாட்டில் இதுவரை பாதாள உலக ரீதியாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் கொடிக்கட்டி பறந்து வந்த, யாருக்கும் அஞ்சாத ஒரு நபராக இருந்த எல் மென்சோ என்கின்ற பாதாள உலக தாதா. அவர்தான் அந்த போதைப் பொருள் வர்த்தகத்துக்கு தாதா, டான் அப்படி இருந்த ஒருவர் அண்மையிலே இராணுவத்தினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது இரு தரப்புக்கும் இடம்பெற்ற துப்பாக்கி மோதலில் அவர் இராணுவத்தினரால் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார். இதையடுத்து இந்த எல்மென்சோவினுடைய கோலையாக்கள், அடியாட்கள் எல்லாருமே ஆயுதங்களுடன், எல்லாருமே என்ன ஆயுதம், T-56 அதைவிட பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் கொண்டு அந்த முழு மெக்சிகோ நகரையும் தற்பொழுது நாசம் செய்து வருகின்றார்கள். இதற்காக மெக்சிகோ அரசு என்ன செய்திருக்கின்றது, 10,000க்கும் அதிகமான இராணுவ சிப்பாய்களை களத்தில் இறக்கி இருக்கின்றது. இவர்களை ஒட்டு முழுதாக அழிப்பதற்கான ஆர்டர் அந்த நாட்டு இராணுவத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 10,000க்கும் அதிகமான இராணுவ சிப்பாய்கள் தற்பொழுது மெக்சிகோவிலே களமிறங்கி அந்த பாதாள உலகத்தினரோடு சண்டையிட்டு வருகின்றார்கள். அங்கு இருக்கின்ற வாகனங்கள், பெட்ரோல் செட்டுகள், வங்கிகள் என அனைத்துமே போகிற எல்லா இடங்களிலும் இவர்கள் நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தீயிட்டு கொண்டிருக்கிறார்கள், பார்ப்பவர்களை சுட்டு கொலை செய்கிறார்கள். இப்படியான ஒரு நிலவரம் தான் மெக்சிகோவிலே இன்று பதிவாகி கொண்டிருக்கின்றது. இதே நிலைமை மெக்சிகோவில் இன்று இருக்கின்ற இதே நிலைமை நாளை அல்லது எதிர்காலத்திலே இலங்கையிலும் வந்துவிடுமா என்ற ஒரு அச்சம் தற்பொழுது இருக்கின்றது இலங்கையில். காரணம், தற்பொழுது நடக்கின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், இந்த போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புபட்ட செய்திகள், அதனோடு சம்பந்தப்பட்ட கைதுகளிலிருந்து இடம்பெறுகின்ற விசாரணைகளின் மூலமாக வெளிவருகின்ற ஒவ்வொரு தகவல்களையும் பார்க்கும் போது பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் ஒரு தகவல் வெளியாக இருக்கின்றது. எங்கள் எல்லோருக்குமே தெரியும், ரொஹான் ஹோலுகல் அவர்தான் இந்தோனேஷியாவிலே கேல் மதர பத்மே அந்த கேங்கை ஒட்டுமொத்தமாக அந்த கேங்கை பிடித்து இலங்கை கொண்டு வருவதற்கும், அதன் பின்னர் தொடர்ந்து தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி குழுவினரை நேபாளத்திற்கு சென்று கைது செய்து வருவதற்கும் முழு காரணமாக அமைந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல. அவருக்கு இதற்கு முன்பதாக அவருக்கு கிரிந்த என்ற பகுதியில், இலங்கையில் கிரிந்த என்ற பகுதியில் கடலோரத்திலே 350 கிலோகிராமுக்கும் அதிகமான பல கோடி மதிக்கத்தக்க போதைப் பொருள் ஐஸ், அது அத்தனையுமே ஐஸ், கிலோகிராம் 350க்கும் அதிகமான ஐஸ் கிலோ இப்படி தொகையாக கடலில் மிதந்து வந்து அதை எடுத்து செல்வதை, கொழும்புக்கு எடுத்து வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கான வேலைப்பாடுகளில் அந்த பாதாள உலகத்தினர் செயற்பட்டு வந்திருக்கின்றார்கள். இது எப்படியோ ரொஹான் ஓலுகல உட்பட போலீஸ் அதிகாரிகளுடைய குழுவினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தகவலை யாரோ ஒருவர் ரகசியமாக, இந்த தகவல் அறிந்த ஒருவர் ரகசியமாக ரொஹான் ஓலுகல் உட்பட போலீஸ் குழுவினருக்கு, அதிகாரிகளுக்கு தகவல்களை ரகசியமாக வழங்கி இருக்கின்றார். ஆகவே தான் போலீசாருக்கு முடிந்திருக்கின்றது உடனடியாக விரைந்து செயற்பட்டு இந்த ஒட்டுமொத்த கடலில் மிதந்து வந்த, அது ஏதோ நடுக்கடலிலே ஒரு பெரிய கப்பலினூடாக வந்த போதை பொருள் தான் அவை, அவற்றை கடலிலே மிதந்து வரும் வகையில் தான் இதை பிளான் செய்திருக்கின்றார்கள். அதே போல அவை வந்த அனைத்தையும் போலீசார் கைப்பற்றிவிட்டார்கள். 350 கிலோகிராமுக்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருள் தான் அது. அப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இது சம்பந்தமாக, இது யாருடையது என்றால், இப்பொழுதுதான் விஷயங்கள் வெளியாக இருக்கிறது. அங்கோட பிரியாந்த, அதாவது அங்கோட பகுதியிலே பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்து பல நாசகார வேலைகளில் ஈடுபட்டு பின்னர் துபாயில் தலைமறைவாக இருக்கின்ற ஒரு பாதாள உலக நபர், அவர் தான் அங்கோட பிரியாந்த. ஆகவே அங்கோட பிரியாந்தவினுடைய போதைப் பொருள் தான் ஏஎஸ்பி ரொஹான் ஓலுகல மற்றும் அந்த குழுவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த கோபம்,
இந்த வைராக்கியம் எப்படியாவது இந்த என்னுடைய போதைப் பொருளை என்னுடைய இந்த போதைப் பொருள் வர்த்தகம் தடைப்பட்டதற்கு காரணமானவர்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லி என்ன செய்திருக்கின்றார்கள். இந்த நபர் அதாவது துபாயில் தலைமறைவாகி இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. இந்த அங்கோட பிரியாந்த என்கிற நபர் பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நபர், திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர், இங்கு இருக்கின்ற அவருடைய அடியாட்களை வைத்து யார் இது சம்பந்தமாக ரகசியமாக போலீசாருக்கு தகவல் வழங்கியது என்பதனை தேடி கண்டுபிடியுங்கள் என்று ஒரு ஆர்டர் கொடுக்கின்றார். கொடுத்தவுடன் இங்கு இருக்கின்ற அந்த அங்கோட பிரியாந்த் என்கிற நபருடைய அடியாட்கள் எல்லாம் சேர்ந்து ரகசியமாக தேடுகிறார்கள். இதற்கு நிச்சயமாக போலீஸ் தரப்பிலிருந்தும் தகவல்கள் போயிருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த தரப்பினருக்கு இது இலகுவில் கிடைத்திருக்காது. போலீஸ் திணைக்களத்தில் இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகளும் இதற்கு நிச்சயமாக தகவல் வழங்கியிருக்கலாம். இந்த நபர் தான் அங்கோட பிரியாந்தவின் போதைப் பொருள் சம்பந்தமாக ரோஹான் ஓலுகளவுக்கு தகவல் கொடுத்த நபர் என்று நிச்சயமாக போலீஸ் தரப்பிலிருந்து செய்தி சென்றிருக்க வேண்டும். அப்படி சென்றதன் காரணமாக இவர்கள் இந்த பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் என்ன செய்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள். ரைட், இவன் தான் ஆள். பின்னர் அங்கோட பிரியாந்தவுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். இங்கு அந்த தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட அவருடைய அடியாட்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தில் தான் இந்த நபர் இருக்கிறார், இவன் தான் எங்களை பற்றி அதாவது உங்களுடைய போதைப் பொருள் ட்ரக்ஸ் சம்பந்தமான தகவல்களை எல்லாம் போலீசாருக்கு வழங்கியது இந்த நபர் தான் என்று காட்டி கொடுத்து விடுகிறார்கள். மீண்டும் அங்கிருந்து துபாயிலிருந்து இதே நபர்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறது. எப்படின்றால், நீங்கள் போலீஸாரை போன்று வேடம் அணிந்து போலீஸ் ஜீப்பை வண்டியை போன்று ஒரு வண்டியை தயார் செய்யுங்கள், அந்த வண்டியில் சென்று அந்த நபரை கடத்தி கொலை செய்து கழுத்தை வெட்டி தலையை துண்டாக்கி தலையை கொண்டு போயிட்டு ரோஹானோலுகளினுடைய வீட்டிற்கு முன்பாக வையுங்கள், அடுத்தது உன் தலைத்தான் என்பதை போல ஒரு அச்சுறுத்தலை எச்சரிக்கை விடுப்பதற்காக இதை செய்யுங்கள் என்று அந்த அங்கோட பிரியத்தை நான் சொன்னேன் அந்த பாதாள உலக நபர் அவர் இங்கே இருக்க நபர்களுக்கு ஆர்டர் கொடுக்கின்றார். கொடுத்ததுமே இந்த தகவல் எப்படியோ போலீஸாருக்கு தெரிய வருகிறது. ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது, சற்று தேடி பார்ப்போம் என்றதுமே இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. இதற்கு முன்பதாக அந்த ரகசியமாக தேடப்பட்ட அந்த ரகசியமாக போலீசாருக்கு தகவல் வழங்கிய நபருக்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ரைட், என்னை எங்கோ நான் மாட்டிக்கொண்டேன், என்னை பற்றின விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட பாதாள உலக நபர் துபாயில் தலைமறைவாகி இருக்கின்ற அந்த நபருக்கு தெரிந்துவிட்டது, இனியும் நான் இங்கு இருந்தால் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று அந்த அவருடைய சொந்த வீட்டிலிருந்தே அவர் வெளியேறி தப்பி தலைமறைவாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இதை அடுத்து தான் போலீசாருக்கும் இந்த தகவல் கிடைத்து யார் இதை செய்ய போகின்றார்கள் என்று போலீசார் தேடி ஒரு விதமாக துபாயிலிருந்து கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட அந்த நபர் கேகாலை தரங்கி இருந்திருக்கின்றார். தேடி சென்று அவரை கைது செய்து முழுமையான வாக்குமூலங்களை பெற்றவுடன் தான் சொல்கிறார்கள், ரைட், இது தான் நடந்தது. அதாவது துபாயில் இருந்த அந்த நபருடைய போதைப் பொருள் எல்லாம் நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள், உங்களுக்கு தகவல் வழங்கியவரை கொலை செய்ய வேண்டும், பழியை வாங்க வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று எண்ணி எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது அங்கோட பிரியந்தவால். ஆகவே நான் இவரை கொலை செய்து இவருடைய தலையை ரோஹான் ஓலுகளினுடைய அதிகாரியுடைய வீட்டிற்கு முன்னால் வைக்க வேண்டியதான் என்னுடைய வேலையாக இருந்தது, ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்கள் எப்படி ஒரு திட்டம். பொடுத்தான் அண்மையில் தலங்கம பகுதியிலே இரட்டை கொலை, அதாவது சட்டத்தரணியும் சட்டத்தரனுடைய மனைவியும் கொல்லப்பட்டனர். அதாவது காரில் ஒரு பிரபலமான ஒரு இடம், மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற ஒரு இடம், ஒரு பிரதான இடம், வாகன நெரிசலாக இருக்கின்ற இடம், அதுவும் இராணுவ முகாம் அந்த இடத்தில் பிரதானமாக இருக்கிற தலைமையகத்துக்கு ஒரு 500-600 மீட்டர் தொலைவில் தான் சம்பவமும் இடம்பெறுகிறது. ஆகவே ஒரு அப்படியான ஒரு இடத்திலேயே இவர்கள் அச்சப்படாமல் தைரியமாக வந்து சுட்டு செல்கிறார்கள் என்றால், நாளுக்கு நாள் இந்த அண்டர்வேர்ல்ட் குரூப்பினுடைய செயற்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் இருக்கின்ற தவிர எங்குமே குறைந்தாக இல்லை. அந்த சம்பவம் இடம்பெற்று அடுத்த நாள் கொழும்பு ஜிந்துப்பிட்டி பகுதியில் மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு, அது ஒரு சலூன் சிகை அலங்கார நிலையத்தில் இடம்பெறுகிறது. அங்கு 4 பேர் காயங்களுக்கு உள்ளாகிறார்கள். அதில் ஒருவர் உயிரிழக்கின்றார், அதுவும் மன்னாரைச் சேர்ந்த ஒரு இளைஞர். இப்படி நிலையில் அதே அடுத்த நாள் களுத்துறையில் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. இப்படி பல இடங்களில் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அடுத்தடுத்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே போலீஸ் திணைக்களம் என்ன செய்கின்றது? ஆகவே ஒரு சம்பவம் சின்னப்பட்டி குறிப்பாக சொல்ல வேண்டும், நாங்கள் இதற்கு முன்பதாக அதை பேசியிருக்கின்றோம். அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு 100 மீட்டர் கூட இல்லை, அருகிலேயே போலீஸ்
ஒரு ஜீப் வண்டியும் ஒரு இராணுவத்தினரும் ஒரு இராணுவ வீரரும் போலீஸ் அதிகாரிகளும் ஆயுதத்தோடு இருக்கின்றார்கள். மொபைல் யூனிட் ஒன்று அந்த இடத்தில் இருந்திருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட அந்த துப்பாக்கிதாரிகளை தடுக்க இவர்களால் முடியவில்லை. இப்படியான பல பிரச்சனைகள் போலீஸ் திணைக்களத்துக்குள்ளும் இருக்கிறது. அதே போலத்தான் பாருங்கள், போலீஸுக்கு ரகசியமாக தகவல் வழங்கியதாக சொல்லப்படுகின்ற ஒரு நபரை பாதுகாக்க போலீஸ் தவறு இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், இப்பொழுது இந்த வெளியான தகவலினூடாக ரைட் இவர் தான் நபர் 100% இவர் தான் எங்களை பற்றின தகவலை வழங்கி இருக்கின்றார். அதனால்தான் போலீஸ் தீவிரமாக இந்த கொலை செய்யவிருந்த நபரை பிடித்து இப்பொழுது சிறையில் அடைத்து வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றது. இந்த ரகசியமாக தகவல் வழங்கியவர் இனி நாட்டில் இருப்பதும் அவருக்கு அச்சுறுத்தல் தான். காரணம், எப்படியோ அந்த பாதாள குழுவினருக்கு தெரிந்துவிட்டது இந்த நபர் தான் எங்களை பற்றி போலீசாரிடம் போட்டு கொடுத்தது. ஆகவே என்றாவது ஒரு நாள் தீர்த்து கட்ட வேண்டும் என்ற எண்ணம் அந்த பாதாள நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு இருக்கும். அப்படித்தான் இந்த இலங்கையிலே எல்லா துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் இடம்பெறுகிறது. ஆகவே இதை ஒழிக்க வேண்டும், இதை நடக்க விடாமல் பண்ண வேண்டும் என்றால் வெளிநாட்டில் தலைமறைவாகி இருக்கின்ற இவர்களையும் கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வந்து சிறையில் அடைக்க வேண்டும். அதுதான் சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய ஒரே விஷயம். ஆனால் அது நடக்குமா இல்லையா என்பது தான் கேள்வியாக இருக்கிறது. பிரபலமானவர்கள் பிடிபட்டார்கள், இன்னும் பலர் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, என்னதான் இருந்தாலும் இப்போ மெக்சிகோவில் நடப்பதை போல எதிர்காலத்தில் இலங்கையில் நடந்து விடுமா என்பது தான் கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது இப்படியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க இது ஒரு குழுவாக ஒரு பாரிய ஒரு பெரிய நெட்வொர்க்காக உருவானால் இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி இலங்கை பாதுகாப்பு தரப்பினருக்கும் சரி பெரிய ஒரு தலையீடியாக மாறிவிடும். ஆகவே இதை அந்த மூலையிலேயே கிள்ளி எறிவதுதான் சிறந்தது என்று பொதுவாக சொல்லப்படுகின்றது. பார்க்கலாம், இலங்கை போலீஸ் திணைக்களமோ அல்லது பாதுகாப்பு தரப்பினரோ இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செயற்படுத்தி இந்த மாதிரியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், போதைப் பொருள் வர்த்தகம், அதே போல் அண்டர்வேர்ல்ட் புல் ஆக்டிவிட்டீஸையும் எப்படி நிறுத்தப் போகிறார்கள், முழுதாக கட்டுப்பாட்டை கொண்டு வரப் போகிறார்கள் எப்படி என்று தான் கேள்வியாக இருக்கின்றது. அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஏதாவது சட்டம் போதவில்லை என்றால் சட்டத்தை இயற்றியாவது நாங்கள் அனைத்தையும் சரி செய்வோம் என்ற சொல்லித்தான் ஒரு வாக்குறுதியை வழங்கித்தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆகவே இன்னமும் துப்பாக்கிகள் ஆங்காங்கே வெடித்துக் கொண்டிருப்பது பாரிய ஒரு பிரச்சனை. மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. இன்னும் ஏன் இந்த அச்சுறுத்தல் நிலைமை என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஆகவே அதே போல அங்குரேகொட சட்டத்தரணி மற்றும் அவருடைய மனைவி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறிப்பாக சொல்ல வேண்டும். அந்த துப்பாக்கிதாரி மெயின் ஷூட்டர் சம்பந்தமாகவும் அந்த கொலை வழக்கு கொலை விவகாரம் சம்பந்தமாகவும் இன்றைய தினம் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலும் சொல்லப்பட்டது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லட் அவர்கள் இது சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருந்தார். 2 பேருமே, அதாவது கரந்தனிய சுத்தாவால்தான் இந்த கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்ட்ராக்டை எடுத்தவர் பத்தேகம களு. இருவருமே முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல கரந்தனிய சுத்தா இராணுவத்திலிருந்து விலகி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு திருட்டுகளை தான் செய்து வந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்திற்காக திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கைதாகி சிறைக்குள் செல்கிறார். பின்னர் பத்தேகம களு என்ன செய்கிறார்? அவரும் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த நபராகத்தான் இருக்கிறார். இராணுவத்திலிருந்து விலகி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட நபர். அதே போல கரந்தனிய சுத்தா ஒரு கொலை, முதலாவது கொலை என்று இத்தவுந்த துஸ்தர் என்ற ஒரு வைத்தியர், பிரபலமான வைத்தியர், மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கொண்டு நல்ல பெயரை பெற்ற ஒரு வைத்தியரை கொலை செய்துவிட்டு சிறைக்குள் செல்கிறார். மீண்டும் அங்கு இருவருக்கும் பழக்கம் ஏற்படுகின்றது. கரந்தனிய சுத்தாவுக்கும் பத்தேகம களுவுக்கும் இருவரும் சேர்ந்து நட்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பின்னர் பத்தேகம களு வெளியே வந்தவுடன் கரந்தனிய சுத்தாவிடம் தான் இவருக்கு தேவையான பணம் மற்றும் போதைப் பொருள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். பின்னர் கரந்தனிய சுத்தா வெளிநாடு சென்று தலைமறைவாகிறார். கரந்தனிய சுத்தா வெளிநாட்டிலிருந்து இங்கிருந்து பல விஷயங்களை பத்தேகம களுவை வைத்தான் செய்திருப்பது இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் பத்தேகம களு 46 வயது போதை கடுமையான நபர் 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அவர் தான் மெயின் ஷூட்டர். ஆனால் ஏனைய துப்பாக்கிதார் எங்கே? அவர் தேடப்பட்டு வருகின்றார். அவரை அழைத்து சென்ற நபர் எங்கே? அவரும் தேடப்பட்டு வருகின்றார். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் எல்லாம் பிரதானமாக இருக்கின்ற துப்பாக்கிதாரிகள் எல்லோருமே முன்னாள் இராணுவ சிப்பாய்கள் என்பது இந்த விசாரணைகளிலும் தெரிய வருகிறது. கணேமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்திற்குள்
சுட்டு கொலை செய்யப்பட்டார். அது கேஎல் பத்மி தரப்பால் செய்யப்பட்ட ஒரு கொலை. ஆனால் அதற்கும் செயற்பட்ட துப்பாக்கிதாரி மெயின் ஷூட்டர் ஒரு முன்னாள் இராணுவ கமாண்டோ படைப்பிரிவைச் சேர்ந்த ஒருவர். இப்படி பல துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பின்னாலும் முன்னாள் இராணுவ வீரர்கள் இருந்திருப்பது ஒவ்வொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிறகும் தெரிய வருகிறது. ஆகவே அதிலும் இந்த அரசாங்கம் இனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இதுபோல எத்தனை பேர் இன்னமும் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யுத்த காலத்தில் இவர்கள் யுத்த காலத்திலே மும்முரமாக இருந்திருக்கிறார்கள் யுத்தத்தை நோக்காக கொண்டு. ஆனால் அதன் பிறகு அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும், பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை ஆராய வேண்டும். நிச்சயமாக இல்லை என்றால் இன்னும் பல ஷூட்டர்ஸ் இவ்வாறு உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பிலே போலீஸ் பேச்சாளர் உட்லர் அவர்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டார். ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். என்னதான் நடக்கின்றது இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக? இது குறைந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை, அதிகரித்துக் கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது. ஆகவே இதை பற்றி சற்று சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் அவர்கள் சொன்ன கதைத்தான். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் 2025 அக்டோபர் 30 ஆரம்பிக்கப்பட்ட முழுநாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இதுவரை, அதாவது 4 மாத காலத்தில் என்னென்ன பிடிப்பட்டது, எத்தனை பேர் கைதானார்கள் என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இதுவரை ஹெரோயின் 526 கிலோ 603 கிராம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனோடு சம்பந்தப்பட்ட 34,360 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஐஸ் போதைப் பொருள் 1419 கிலோ 121 கிராம் கைப்பற்றப்பட்ட நிலையில் அதனோடு சம்பந்தப்பட்ட 38,423 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா போதைப் பொருளோடு 3,548 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளது. போதை மாத்திரை 9 லட்சம் அளவிலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 1,02,900 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த அத்தனை விஷயங்களோடும் சம்பந்தப்பட்ட, கையில் வைத்திருந்த, பாவித்த, பரிமாறிய, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்த, மலைத்துவத்திருந்த, இப்படி எல்லா சம்மந்தத்துக்கும் பொறுப்பானவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள் 1,02,900 பேர் கைதாகி இருக்கிறார்கள் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதே போல இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் அது என்ன மாதிரியாக கேட்டப்பட்டோன் 2025 ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரையான காலப்பகுதியில் T56 துப்பாக்கிகள் 74 கைப்பற்றப்பட்டுள்ளது. கை துப்பாக்கிகள் 90, ரிவால்வர் 63 கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு ஆயுதங்களாக சேர்த்து கடந்த வருடத்தில் மொத்தமாக 2,414 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2026 ஆண்டு இந்த வருடத்தில் ஜனவரி தொடக்க பிப்ரவரி இதுவரையான காலப்பகுதியில் T56 துப்பாக்கிகள் 3, கை துப்பாக்கிகள் 4, ரிவால்வர் 10 வெவ்வேறு ஆயுதங்களாக மொத்தமாக 238 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். பாருங்கள், போதைப் பொருள் வர்த்தகம் ஒரு பக்கம், அதனால் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் ஒரு பக்கம், அதே போல இதன் காரணமாக இதற்கு இடையூறு விளைவித்தவர்கள், பகையாளி எதிரிகள் என்று கொலை செய்யப்படுபவர்கள் ஒரு பக்கம், இந்த கொலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்கள் ஒரு பக்கம், எல்லாம் சேர்த்து ஏதோ நாட்டை இன்னொரு பக்கம் நாசமான நிலைக்கு, நாசகாரியங்களுக்கு பயன்படுத்தி நாசமான நிலைக்கு ஒரு இன்னொரு பாதாளத்திற்கு தள்ளி கொண்டிருப்பதை போல எண்ணம் இருக்கின்றது. அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. அவை இதை அழிக்க வேண்டிய, இதை ஒழிக்க வேண்டிய, முற்றாக நிறுத்த வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் இருக்கிறது. அதே போலத்தான் மற்றொரு விஷயம், நேற்றைக்கு முன்தினம் புத்தளம் பகுதியில், நேற்றைய தினம் புத்தளம் பகுதியில் 16 வயது சிறுவன் ஒருவன் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையான இன்னைக்கு சிறுவன் சம்பந்தமாக இதற்கு முன்பதாகவும் அந்த ஊர் மக்கள், பகுதி மக்கள் போலீஸுக்கு முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு நபர் என்ன செய்தார்? 16 வயது சிறுவன் செய்ததை பாருங்கள். 76 வயதான 5 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை கொலை செய்திருக்கின்றார். காரணம், அந்த நபர், அந்த ஊரிலே நல்ல ஒரு நபர், அந்த 76 வயது தந்தை, அவர் முச்சக்கர வண்டி ஓட்டியிருக்கிறார். அந்த முச்சக்கர வண்டியை களவெடுப்பதற்கு, திருடுவதற்கு திட்டமிட்டு சென்று ஒரு அயரொன்றுக்காக அழைத்திருக்கின்றார் இந்த சிறுவன். அவரும் ஊரில் இருக்கிற பொடியன் தான் என்று அயருக்காக அந்த சிறுவனை ஏற்றிக்கொண்டு செல்லும் வழியில் செல்லும் போதே அந்த சிறுவன் ஒளித்து வைத்திருந்த கத்தியை எடுத்து இந்த வயதானவருடைய கழுத்தில் குத்தி கொலை செய்திருக்கின்றான்.
பாருங்கள், கொலை செய்துவிட்டு அந்த நபரை அந்த இடத்திலே தள்ளிவிட்டு, ஒரு புதருக்கு கீழே தள்ளிவிட்டு முச்சக்கர வண்டியை எடுத்து தப்பி சென்றிருக்கின்றான். அதன் போது விசாரணைகளில் தான் தெரிய வருகிறது யார் இதை செய்திருப்பார்கள் என்று ஏற்கனவே பலருக்கு சந்தேகம் இருந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தியுடன் சிறுவன் கைது செய்யப்படுகின்றான். இப்படியான சம்பவங்கள் தான் எடுக்கின்றது. இதற்கெல்லாமே பிரதான காரணம் இந்த போதை பொருள். அந்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் பார்த்தோமானால் அவருடைய வயது 76 அல்ல 72 வயது. அது சரியாக நான் இப்பொழுது பார்த்தேன். 72 வயதான அப்துல் லத்தீப் என்ற நபர் தான் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்த சிறுவனுக்கு வயது 16 வயதுடைய சிறுவனுடைய நிலைப்பாட்டை பாருங்கள், எண்ணத்தை பாருங்கள். தனக்கு போதைப் பொருள் பெற வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை பெறுவதற்காக ஒரு நபரை கொலை செய்துவிட்டு அவருடைய முச்சக்கர வண்டியை திருடி செல்லும் நிலைக்கு ஒரு 16 வயது சிறுவன் தள்ளப்பட்டுள்ளான் என்றால் சிந்தித்து பாருங்கள். இது ஒரு சிறுவன் தான். இலங்கையில் இன்னும் எத்தனையோ சிறுவர்கள் இது போன்ற செய்யும் எண்ணத்திலே அந்த எண்ணங்களை வைத்துக்கொண்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் யாரும் முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆகவே அவர்களை காப்பாற்ற வேண்டும், நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டும். அப்படியான சிந்தனைகளோடு எண்ணங்களோடு இருக்கின்ற தவறான எண்ணங்களில் இருப்பவர்களை சரியான சிந்தனைக்கு சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டியது எம் அனைவருடைய பொறுப்பு. ஆகவே உங்களுடைய வீதிகளிலும் உங்களுடைய தெருக்களிலும் உங்களுடைய பகுதிகளில் யாராவது அப்படி இருந்தால் அவர்கள் சம்பந்தமாக நீங்கள் சற்று கவனம் எடுங்கள், அக்கறை கொள்ளுங்கள். அவரை எப்படி நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் என்பதை சிந்தித்து பார்த்து செயற்படுங்கள். அவ்வளவுதான் சொல்லிருக்கிறது. நாட்டின் நாளைய எதிர்காலம் நன்மையாக நல்ல பக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே நாளை எதிர்காலம் நன்மையாக இருக்க வேண்டும் என்றால், நல்லதாக அமைய வேண்டும் என்றால், இன்று இந்த போதைப் பொருள் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து சம்பவங்களும் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். பார்க்கலாம் அரசாங்கம் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அதை இன்னும் வேகப்படுத்துமா, தீவிரப்படுத்துமா? ஒரு சம்பவம் நடந்து முடிந்தும் தான் போலீசார் அந்த இடத்துக்கு சென்று அதை விசாரிக்கப் போகிறார்கள், அல்லது நடக்க முன்னமே அவற்றை தடுக்கப் போகின்றார்களா? பார்க்கலாம். ரைட், நாளைய நியூஸ் இன்சைட் தமிழில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிஹருடன் நான் டெல் ஜான்மன்ஸ். நன்றி, வணக்கம்.